இந்த சீமானனை தவிர்த்து வேறு யாருமே வந்து அழகா தெளிவா உறுதியா சொல்லவே இல்லை. 3 கீழே உள்ள நடுவில் மேலே ஆடி ஃபேஸ். வணக்கம் நண்பர்களே நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இது நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், அதான் பேசுகிறேன். அது என்னென்னா, இயற்கை காதலன் சீமானண்ணன் அவர்கள், சரிங்களா? அதாவது சீமானண்ணன் மாரி வேறு யாருமே வந்து இயற்கையை பற்றி தெளிவாக விளக்கமாக யாருமே சொன்னதே கிடையாது. மேடைகளில் எல்லாருமே வந்து என்னென்னமோ விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் இயற்கை சார்ந்த விஷயங்களை இந்த சீமானனை தவிர்த்து வேறு யாருமே வந்து அழகா தெளிவா உறுதியா சொல்லவே இல்லை, சரிங்களா? அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதான் நம்ம நாட்டுக்கு வளர்ச்சி முக்கியமா தேவைதான். வளர்ச்சி இல்லாமல் நாடு இல்லை, நாடு இல்லாமல் வளர்ச்சி இல்லை. ஆனால் அந்த வளர்ச்சியை வந்து இயற்கையை அழிச்சு தான் ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்தது கிடையாது, சரிங்களா? இயற்கையோடு சேர்ந்த வளங்கள் தான் நம்ம நாட்டுக்கு பெருமையும் சேர்க்கும், வருமானத்தையும் சேர்த்து கொண்டு வரும். ஆனால் இயற்கை எந்த அளவுக்கு முக்கியமானது, அதை எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றி அதோட வளர்ச்சியை நம்ம கொண்டு போகணுன்றத சீமானண்ணன் அவர்கள் எல்லா நிறைய மேடைகள் வந்து தெளிவாக அழகாக வந்து ஒன்றுனா விளக்கி சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்தோடு நம்ம வந்து கேட்டோம்னு வச்சுங்களேன், அவர் எந்த அளவுக்கு அந்த இயற்கை வளத்தை உறுதியாக காப்பாற்றுன்ற உறுதியாக இருக்குன்றது நமக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி தான், இதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு சமூக ஆளுநர்கள், இயற்கை ஆளுநர்களாக சேர்ந்து இயற்கை பாதுகாவலன்னு சொல்லி விருதை வந்து சீமானண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அண்ணனுக்கு வந்து விருது கொடுத்தாரு, இயற்கை பாதுகாவலன் சொல்லி. ஒரு இயற்கை பாதுகாவலன் ஒரு ஆட்சிக்கு வந்தால் தான் இயற்கையும் காப்பாற்ற முடியும், நம்ம நாட்டையும் காப்பாற்ற முடியும். நம்ம நாடு இயற்கை வளங்கள் சார்ந்த நாடு, சரிங்களா? இந்த நாட்டில் இயற்கை வளங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா நாடு கெட்டு போயிடும். நாடு கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும், சரிங்களா? அதனால் இயற்கை வளத்தோடு நம்ம நாடு வந்து செழிப்பாக வந்தால் தான் நம்ம மக்களும் வளருவாங்க, நாடும் வளரும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் இயற்கையை யார் காப்பாற்றுறாங்க, இயற்கை யார் பாதுகாக்கிறான்ற பார்த்து அவங்க நம்ம ஓட்டு செலுத்தணும். அதான் நம்மளுடைய கடமை, சரிங்களா? அந்த வகையில் சீமானண்ணன் அவர்கள் வந்து மிகப்பெரிய பலத்தோடு இருக்காரு. 2026 நம்ம அவருக்கு ஓட்டு போட்டோம்னா நாடும் வளம் பெறும், இயற்கையும் காப்பாற்றப்படும், நம்மளும் தப்பிச்சுப்போம், இல்லை மாட்டிப்போம், சரிங்களா? இந்த தகவல் பாருங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிக்ஸ். ஓகே, நிற்கிறோம் கிக்ஸ். இப்போ ஒன் சொன்னால் கிராண்ட் கிக், சரிங்களா? இது ஒன்றா கிக் வந்து கிராண்ட் கிக். அதுக்காக தூக்கி அப்படி அடிக்கணும். பாருங்க, கிளச்சிங் வந்து பாருங்க, இந்த கிளச்சிங் பார்த்தீங்களா? இந்த பாகத்தை வச்சு கிராண்டில் அடிக்கிறது, இது ஒன்று. ரெண்டாவது கிக் அப்டமன் கிக், சரிங்களா? இப்போ கிளச்சிங் பாருங்க எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது, இங்கேருந்து விரல் மட்டும் தூக்கணும், விரல் மட்டும் தூக்கி அப்டமன் கிக், வயிற்றுக்கு நேராக வந்து வயிற்றுக்கு அடிக்கணும், அப்டமன் கிக், சரிங்களா? இதே வந்து ஹூக் கிக், சின்னுக்கு நாடிக்கு அடிக்கிறது. பாருங்க, கிராணி கடிச்சோம், வயிற்று கடிச்சோம், அப்படியே தூக்கி நாடி அடிக்கணும் பாருங்க, சரிங்களா? இது 3ஆவது கிக். இதிலே பாருங்க டோ கிக், டோ இங்கே கீழே அடிக்கிறது, சரிங்களா? கீழே 1. இதே வந்து கண்டினியூவாக பண்ணுறோம் பாருங்க, 1 2 3 4 பாருங்க, 1 2 3 4 அப்படி ஐம்பது காலில் கீழே 1 2 3 4 அப்படி போகும், சரிங்களா? இது இப்போ ஃப்ரண்ட் கிக் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் ரவுண்டஸ் கிக் பார்க்க போகிறோம், சரிங்களா? பாருங்க, நிற்கிறோம், இங்கேருந்து டேர்னிங், முன்னாடி லைட்டாக திருப்பணும், திருப்பி வந்து அடி கிக், ரவுண்டஸ் கிக், சரிங்களா? டேர்ன் ஹிப் கிக் அப்படி வரணும். இது ரிப்புக்கு அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம், ஷோல்டருக்கு அடிக்கலாம், 3 அடிக்கலாம், சரிங்களா? இதே வந்து கீழே ஒன்று மேலே அடிக்கிறேன் பாருங்க, லெக் கிக், ஃபேஸ் கிக் அப்படி போகும், சரிங்களா? பாருங்க, கீழே காலுக்கு 1 மேலே 2, அதுமாதிரி இந்த காலில் 1 2, அதுமாதிரி இந்த காலை பாருங்க, 1 மேலே 2 அப்படி படுமா? இதே வந்து இன்னர் கிக், இப்போ உள்ள 1 வெளியே 1 அப்படியே பண்ணலாம், சரிங்களா? பாருங்க, அப்படி உள்ள 1 வெளியே 1 அப்படியே பண்ணலாம், சரிங்களா? நண்பர்களே, இந்த காணொலியில் ஃப்ரண்ட் கிக்லையும் ரவுண்டஸ் கிக்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ரவுண்டஸ் கிக்கை பாருங்கள், 4 இது பண்ணுறேன், ஃப்ரண்ட் கிக்கை 4 பண்ணாலும் அதேமாதிரி ரவுண்டஸ் கிக் 4 பாருங்கள். இப்போது கீழே உள்ள நடுவில் மேலே ஆடி ஃபேஸு பார்த்தீங்களா? இதுமாதிரி பாருங்கள், 1 2 3 4 5 அப்படி போகும்.
டிஃப்ரெண்டாக கிக் போகும். சரியா? 1 2 3 4 5 அடி போகும். சரிங்களா நண்பர்களே? நம்ம வந்து உடலை எந்த அளவுக்கு வலிமையாகவும் உறுதியாக வச்சுருக்கோமோ அந்த நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். எந்த வித சங்கடமும் இல்லாமல் அழகாக போகும். சரிங்களா? நம்ம வாழ்க்கையை உறுதிப்படுத்தணும்னா முதல்ல நம்ம உடம்பை உறுதிப்படுத்தணும். அதற்கு வீரக்கலை பயிற்சியால் மட்டும்தான் முடியும். இயற்கை வளங்கள் சார்ந்த நாடு இருந்தால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? அதுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சரிங்களா? சின்ன ஒரு பாடம் மட்டும் பண்ணுறோம், பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஐயா நாம் தமிழர்.